வாங்க இன்னைக்கு நாம பெர்ப்ளெக்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது நாம கேக்குற கேள்விகளுக்கு ஏஐ எப்படி பதில் சொல்லுதுங்கிற விஷயத்தையே மாத்த போற ஒரு கருவி. நீங்க எப்படாச்சும் ஒரு ஏஐ கிட்ட கேள்வி கேட்டுட்டு அது சொல்றது உண்மையா இல்ல சும்மா கதை விடுதான்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏஐ உலகத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த பெர்ப்ளெக்சிட்டினா என்ன? இது எப்படி மத்த சாட்பாட்டுகளை விட வித்தியாசமா இருக்கு? அதுவும் இந்த நம்பிக்கை பிரச்சனையை எப்படி சரி செய்யுது? பாருங்க, நிறைய ஏஐ கருவிகள் அதுங்க சொல்ற பதில்களை எங்கிருந்து எடுத்ததுன்னு சொல்லாது. ஆனா பெர்ப்ளெக்சிட்டி இதிலிருந்து ரொம்பவே ஆழடா. அதோட முக்கியமான வேலையே ஒவ்வொரு பதிலுக்கும் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிற ஆதாரத்தை காட்டுறது தான். இங்க தான் அசல் வித்தியாசமே இருக்கு. ஒரு சாதாரண சாட்பாட் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும். ஆனா பெர்ப்ளெக்சிட்டி அந்த பதிலோட சேர்த்து அதை எங்கிருந்து எடுத்ததுங்கிற ஆதாரத்தையும் கொடுக்கும். இது சும்மா ஒருத்தர் சொல்றத கேட்கறதுக்கும் ஒரு புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பாத்திரலாமா? வாங்க, அதோட முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான அம்சமான ஆதாரம் காட்டுற தேடலை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொதுவான அட்வைஸ்லாம் வேண்டாம். உண்மையான ஆளுங்க கிட்ட இருந்தும் அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்தும் குறிப்பிட்ட தகவல்கள் வேணும். இப்ப பாருங்க, பெர்ப்ளெக்சிட்டி வெறும் தேடல் முடிவுகளை வரிசைப்படுத்தல. அது அஃபிஷியல் வெப்சைட், ஈவெண்ட் கேலண்டர், ஏன் சோஷியல் மீடியால மக்கள் என்ன பேசுறாங்கன்னு வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரே இடத்துல ஒரு முழுமையான பயணத்திட்டத்தையே உருவாக்கிடுச்சு. இதுதாங்க இதோட உண்மையான பவர். வெறும் தகவல் மட்டும் இல்லாம ரெட்டிட் மாதிரி தளங்கள்ல மக்கள் ஷேர் பண்ற நிஜ உலக ஆலோசனைகளையும் இது எடுத்து தருது. இந்த ஒரு சின்ன தகவலை நாம தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு ட்ரிப் பிளானுக்கு இது ஓகே. ஆனா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்ல ஒரு முதலீட்டுக்காக ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணணும்னா என்ன பண்றது? பெர்ப்ளெக்சிட்டி அதையும் சூப்பரா கையாளும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்விக்கு நீங்க டீப் ரிசர்ச் மோட ஆன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நிதி அறிக்கைகள் மாதிரி எந்த வகையான ஆதாரங்களை அதை யூஸ் பண்ணணும்னு கூட நீங்க சொல்லிடலாம். பல மணி நேரம் ஏன் பல நாட்கள் கூட ஆகக்கூடிய ஒரு பெரிய ரீசர்ச் வேலையை இந்த டூல் வெறும் சில நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துரும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா போதும், அது பல ஆதாரங்களை அலசி ஒரு முழுமையான ரிப்போர்ட்டா உங்க கையில கொடுத்துரும். இந்த பக்குங்கிறது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் மட்டும் இல்ல. நீங்க இதுல இன்னும் வேலை செய்யலாம், புதுசா தகவல் சேர்க்கலாம், படங்களை உருவாக்கலாம். இது உங்க ஆராய்ச்சிக்கான ஒரு லைவ் டாக்குமெண்டா மாறிடும். ஓகே, நமக்கு தேவைப்படும் போது தேடுறத பத்தி பார்த்துட்டோம். ஆனா தினமும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்க பெர்ப்ளெக்சிட்டி எப்படி உதவும்? இது உங்க பர்சனல் நியூஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. ஒரே செய்திய பல கோணங்கள்ல பல ஆதாரங்கள்ல இருந்து தொகுத்து கொடுக்கும். இதனால நாம ஒரே மாதிரி கருத்துக்களுக்குள்ள சிக்காம ஒரு விஷயத்தோட முழு பரிமாணத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல தினமும் அப்டேட் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டாஸ்கை நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க முக்கியமான விஷயமே என்னன்னா, உங்களுக்கு தேவையான தகவலை கரெக்டா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அதுவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இதனால அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ இதெல்லாம் சேர்ந்து நாம தகவல்களை பார்க்குற விதத்தையே எப்படி மாத்த போகுது? இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, பெர்ப்ளெக்சிட்டி துல்லியமான ஆதாரங்களோட பதில்களை தருது. ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஒரு பெரிய ரிசர்ச் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது உதவுது. இந்த நம்பகத்தன்மையும் திறனும் தான் இது ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்துது. இனிமே ஒரு உண்மையான தகவலை தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையா இருக்காது. அதுக்கு பதிலா நாம கேட்க போற அடுத்த பெரிய கிரியேட்டிவான கேள்வி என்னவா இருக்கும்? அதுதான் நமக்கான அடுத்த சவால். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.